பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பாருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? தரங்கம்பாடியில் சீகன் பால் ஐயா அவர்கள் கட்டின ஒரு சபைக்குள் இருந்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த சபையினுடைய ஸ்தாபகர் அவர் தான். இந்த இடத்தை அவர் தான் கட்டியிருக்கிறாரு. அப்படி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். சூப்பராக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த இடமெல்லாம் வந்துட்டு அவரால் கட்டப்பட்ட ஒரு சபைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போர்டு மேலே போட்டிருக்குது. அவர் ஸ்தாபித்த ஒரு சபையாம். ரொம்ப நல்லா அதை கட்டியிருக்கிறாங்க. ஸோ கர்த்தருக்கு மகிமை. இது ஒரு அருமையான ஒரு இடம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துலலாம் சீகன் பால் ஐயா மேலே ஏறி ஊழியமெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து உங்களோடு கூட பேசுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சீகன் பால் ஐயா அவங்க ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து அதை ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவரிடத்தில் அவரை ஆசீர்வதித்து அவரை கர்த்தர் உயர்த்தினார். முதல் மிஷனரியாக இந்தியாவில் அவர் விதைக்கப்பட்டு ஒரு வல்லமையான ஊழியங்களை சாதித்து வல்லமையான காரியங்களை அவர் நிரூபித்து எல்லாவற்றையும் அவர் முடித்திருக்கிறார். இந்த இடமெல்லாம் பாருங்கள், அவர் அழகான ஒரு சபையை கட்டி ரொம்ப வித்தியாசமாக பல நூற்றாண்டுகளாக இந்த சபை அப்படியே இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியமாக அதிசயமாக மகிமையாக கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க. கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்படி ஆண்டவர் சீகன் பால் ஐயா அவரிடத்தில் அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் அவரை உயர்த்திருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உயர்த்துவார். உங்களிடத்தில் கர்த்தர் வருவார், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வருவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. சீகன் பால் ஐயா அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை அவரை உயர்த்தி அவரை பலப்படுத்தி வல்லமையாய் பயன்படுத்தி அவரை ஆசீர்வதித்து ஒரு ஊரையே ஆண்டவரை சுத்திர கையில் கொடுத்து வல்லமையான ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்த தேவன். ஆண்டவரை எங்களிடத்தில் இந்த பிள்ளைகளிடத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும், அற்புதங்களை செய்யும். உங்கள் நாமம் மையப்படட்டும். கர்த்தரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களிடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.